Hello friends, எல்லாத்துக்கும் வணக்கம் and welcome to our family. First of all, எல்லாத்துக்குமே very happy Tamil New Year. இன்னைக்கு Tamil New Year முன்னிட்டு ஒரு ஸ்வீட் பார்த்துருவோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க டக்குன்னு உள்ளே போயிட்டு அது என்ன ஸ்வீட்ன்ட்டு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூஸியாக ஜீரோ நல்லா வெளியில் வருது, நல்லா ஜூஸியாக நல்லா ஊறி இருக்குது. ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஜீரோ காய்ச்சறதுக்காக. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா மால்புலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டில் நம்ம ஜீரோ காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த வழியாக மாவை கரைச்சிக்கலாம். இப்போ ஜீரோ காய்ச்சி ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு அளவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்து தான் நான் ஜீரோ காய்ச்சிறேன். அதே ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதோ இதில் போட்டிருக்க மைதா மாவு. இது கூட கண்டன்ஸ் மில்க் இதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ பாருங்க, ஒரு கம்பி பதம் கூட தேவையில்லை. நல்ல பிசு பிசுப்பு இருந்தால் போதும். குலோப்ஜாம் மாவு மாதிரி நல்லா பிசு பிசுன்னு வருது. வரும் கையில் ஒட்டுது. இன்னும் கம்பி பதம் இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடும். அது வரைக்கும் வேண்டாம். கொஞ்சம் பிசு பிசுப்பு இருந்தால் போதும். அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூட இப்போ கொஞ்சம் பாலில் குங்குமப்பூ சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். இது இந்த விஸ்கில் நல்லா கலக்கிக்கலாம். பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க. நான் 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை நம்ம கலக்கி வச்சுருக்குறோம் இல்லையா, மைதா மாவு. இந்த மைதா மாவு கூட இதில் மைதா மாவு, கண்டன்ஸ் மில்க்கு, ஏலக்காய், குங்குமப்பூ எல்லாத்தையுமே கலந்து வச்சுருக்கோம். பாலில் கரைச்சி வச்சுருக்குறோம். இதை அப்படியே எடுத்து இந்த அளவுக்கு நல்லா தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்குறோம். இதை அப்படியே எடுத்து நம்ம இந்த எண்ணெய் நல்லா மெதுவாக ஊற்றணும். தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியான தீ வச்சுட்டு கொஞ்சமாக ஒரே இடத்துல ஊற்றி, கொஞ்சம் பெரிய வடைச்சட்டியாக இருந்தால் 2-3 ஊற்றலாம். நீங்கள் சின்ன வடைச்சட்டியாக இருந்துச்சுன்னா ஒன்றொன்னா ஊற்றிட்டு இந்த மாதிரி அதே உப்பி வரும். அப்போ பார்த்துட்டு நீங்கள் அப்படியே திருப்பி போட்டு அப்படியே எடுத்து வச்சுருங்க. எடுத்து அப்படியே கையோட ஜீரோவில் போட்டு அப்படியே எடுத்து வைங்க. தீயை ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி அப்படியே எடுத்துருங்க. எடுத்து சூடோடு அப்படியே ஜீரோக்குள்ளே போட்டு முக்கி எடுத்துருங்க. முக்கி எடுத்து உடனே அப்படியே தட்டில் வச்சுருங்க. நல்லா ஜீரோ பிடிச்சிரு. அதனால் போட்ட உடனே எடுத்துருங்க. சேர்த்துருக்கேன்னா மைதா மாவு, அப்புறம் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன், கண்டன் மில்க் சேர்த்துருக்கேன், அப்புறம் பச்சை பாலில் தான் இந்த மாவை நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இதை நல்லா காய வச்சு எண்ணெயில் போட்டு நல்லா எடுத்து ஜீரோவில் ஜூஸியாக இருக்குது, ஜீரோவில் போட்டு எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே பாதாம், முந்திரி, பிஸ்தாவை பொடி பண்ணி மேலே தூவி விட்டுருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு செய்யறது பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.